Hello friends, welcome to Viha Vlogs. So இன்னைக்கு நம்ம Viha Vlogsல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என் பின்னாடி தெரியுது இல்லையா, இதுதான் லிங்கன் மெமோரியல். இன்னைக்கு நம்ம லிங்கன் மெமோரியலை தான் சுற்றி பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் லிங்கன் மெமோரியல் கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே நடந்து போயிட்டு இருக்க ஸ்ட்ரெச்சை தான் வந்து நேஷ்னல் மால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ நான் யூஎஸ் பார்லிமெண்ட் டூரும் வந்து நம்மளோட விஹா வ்ளாக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த டூரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம லிங்கன் மெமோரியல் கிட்ட நடந்து போயிடலாம். அண்ட் இந்த லிங்கன் மெமோரியலை வந்து எந்த பீரியடில் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1914 1922 வரைக்கும் கட்டினாங்க. அண்ட் இதை வந்து யார் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பேக்கன் அப்படின்றவர் தான் இதோட ஆர்கிடெக்சர். அண்ட் இது வந்து 27,336 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த லிங்கன் மெமோரியல். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. மேரேஜ் ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருந்தது, அண்ட் கிராஜுவேஷன் ஃபோட்டோஷூட்ஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வந்து இங்கே எடுக்கிறது வழக்கம் தான். ஸோ இது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க க்ரூவெல்லாம் இப்படி ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஜுவேஷன்ஸ், அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மேரேஜில் நிறைய மேரேஜ் ஃபோட்டோஷூட்ஸ் நடந்துட்டு இருந்தது அன்றைக்கி. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்து நானும் அந்த ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ நல்லா இருந்தது ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே. ஸோ லிங்கன் ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 58 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 58 ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம வந்து லிங்கன் ஸ்டாச்சுவை பார்க்க முடியும். அந்த 58 ஸ்டெப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 56 ஸ்டெப் வந்து அவரோட ஏஜ், அவர் வந்து 56 வயசு வரைக்கும் இருந்தார், அதுதான். அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து அவர் 2 டைம்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து 58 ஸ்டெப்ஸ். அண்ட் நீங்கள் வந்து இந்த லிங்கன் மெமோரியலை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். அது வந்து 24/7 ஓப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த டேவாக இருந்தாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது கொஷின்ஸ் லைக் நீங்கள் லிங்கன் மெமோரியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு கைட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த நாளாக இருந்தாலும் 9:30 to 11:30 PM விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் வந்து இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் 24/7 எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்கன் மெமோரியலோட ஆர்கிடெக்சர் வந்து ஹென்ரி பேக்கன். ஸோ ஹென்ரி பேக்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது வாஷிங்டன் டிசியில். ஸோ வாஷிங்டன் லிங்கன் மெமோரியலுக்கு வரத்துக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஹென்ரி பேக்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லிங்கன் ஸ்டாச்சு. இவர் தான் வந்து அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட். ஸோ அவரோட ஸ்டாச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா 19 ஃபீட் வந்து அவரோட ஸ்டாச்சுவோட ஹைட்டு. இது வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா 30 ஃபீட் இருக்குது. ஸோ பிஸ்ரேலி பிரதர்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த லிங்கன் ஸ்டாச்சுவை கார்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து 170 டன் ஒயிட் மார்பிளாக தான் செஞ்சுருக்காங்க. இந்த ஒயிட் மார்பிள் எல்லாமே ஜார்ஜியாவிலேருந்து 28 பீசஸாக வந்து ஷிப் பண்ணி இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ லிங்கன் மெமோரியலுக்குள்ள 2 ஃபேமஸ் ஸ்பீச் இருக்குது. ஒன்று வந்து கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். இது வந்து எப்போ அவர் பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கன் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து சிவில் வார் நடந்தப்போ அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பேசின அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். அதுக்கப்புறமா ஏன் பின்னாடி தெரியுது இல்லைங்களா. ஸோ இது வந்து அவர் அவர் வந்து பிரசிடென்ட் செகண்ட் இனாகுரேஷன் ஆனப்போ பேசின ஸ்பீச் தான் இது. ஸோ இந்த 2 ஸ்பீச்சுமே ரொம்ப வந்து ஃபேமஸான ஸ்பீச்சுங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து இங்கே எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ ராயல் கார்டிஸ் அப்படின்றவர் தான் இங்கே வந்து எழுதினார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அவர் வந்து செகண்ட் டைமாக பிரசிடென்ட் ஆனப்போ இனாகுரேஷன் ஸ்பீச் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கிறது வந்து இதுதான் வந்து கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச். ஸோ இது வந்து சிவில் வார் நடக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ்கோசம் அவர் டெடிகேட் பண்ணது தான் இந்த ஸ்பீச். ஸோ லிங்கன் கொடுத்த இந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 and 7 years ago. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த லைன்னு பார்த்தீங்கன்னா 4 and 7 years ago. ஸோ 1 score வந்து 20 இயர்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ 4 அப்படின்னா 80 years அண்ட் 4 and 7 years இருக்கு இல்லைங்களா. ஸோ 87 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். ஒருத்தவங்க ஏற்றவங்களும் ஒருத்தவங்க தாழ்ந்தவங்களும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம எதுக்கு இந்த மாதிரி வந்து சிவில் வார் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு வார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத தெரியப்படுத்த கொடுத்த அந்த ஸ்பீச் தான் வந்து கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். ஸோ அதில் அவர் சொல்லியிருக்கிறது தான் 4 and 7 years ago. ஸோ அந்த ஸ்பீச் தான் இவங்க வந்து இந்த ஃபுல்லாக இந்த வாலில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்கன் ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 30 ஃபீட் கீழே இருந்து மேலே வரைக்கும். அண்ட் அவரோட காலில் இருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 ஃபீட். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அது 10 ஃபீட்டில் பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி 19 ஃபீட்டாக மாற்றினாங்க.
ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் லிங்கன் ஸ்டாச்சு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அவர் உண்மையிலேயே உட்காந்துட்டு இருக்க அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரிஜினாலிட்டியோட சூப்பராக அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து காவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து லிங்கன் மெமோரியல் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வந்து ரொம்பவே பழைய காலத்து லிஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ வச்ச லிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே வந்து மியூசியம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம லிஃப்ட்டில் கீழே போகிறோம். ஸோ பார்த்தீங்களா லிஃப்ட் வந்து ரொம்பவே பழசாக இருக்குது. மேபி இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ வச்ச அந்த ஓல்டு மாடல் லிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிஃப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிங்கன் மெமோரியல்குள்ளேயே தான் இந்த லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணணும்னாலோ இல்லை மியூசியம் நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த லிஃப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மியூசியமே வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் ஓப்பன் ஆக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட்டில் தான் போகணும்னு இல்லை. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாகவும் நம்ம வந்து மியூசியமையும் விசிட் பண்ணலாம். பட் நம்ம வீடியோக்காக ஸோ லிஃப்ட்டில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம். இப்போ வந்து நம்ம மியூசியம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதாங்க லிங்கன் மெமோரியலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மியூசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இங்கே வந்து கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 cents, 10 cents, 15 cents, 20 cents எல்லா வேல்யூலையுமே வந்து ஸ்டாம்ப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து நம்மளோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியமில் லிங்கன் மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண டூல்ஸ் கூட பார்வைக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா செர்ரி பிளாசம், ஸோ அது எப்படி அந்த செர்ரி பிளாசம் வந்து இங்கே வந்துச்சு, அது எப்படி அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியும் வந்து இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 1 cent காயின். ஸோ அதை பற்றியும் ஹிஸ்ட்ரிஸ் வந்து அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம வெளியில் போகலாம். ஸோ வெளியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு டாலாக ஒரு டவர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நேஷனல் மான்யூமெண்ட். அண்ட் அந்த நேஷனல் மான்யூமெண்ட்டுக்கு பின்னாடியே வந்து யூஎஸ் பார்லிமெண்ட் இருக்கும். ஸோ யூஎஸ் பார்லிமெண்ட் டூரும் நம்ம விஹா விளாக்ஸில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க மறுபடியும் ஃபோட்டோஷூட் எடுக்க அந்த ரிவர் மாதிரி அந்த வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெண்ட்க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ லிங்கன் மெமோரியல் கிட்ட இருந்து வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேஷனல் மான்யூமெண்ட் தெரியும், அதுக்கு பின்னாடி வந்து யூஎஸ் பார்லிமெண்ட் தெரியும். ஸோ வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, நேஷனல் மான்யூமெண்ட் கிட்டேயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. செர்ரி பிளாசம் வீடியோ போட்டோ இல்லைங்களா, அங்கேயும் வந்து சுற்றி நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வாஷிங்டன் மான்யூமெண்ட். அண்ட் அதுக்கு பின்னாடி தெரியுது யூஎஸ் பார்லிமெண்ட். ஸோ யூஎஸ் பார்லிமெண்ட் டூரும் நான் வந்து விஹா விளாக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இந்த ஸ்ட்ரெச்சாக தான் வந்து நேஷ்னல் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் லிங்கன் மெமோரியல் கிட்டேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ நம்ம லிங்கன் மெமோரியல் டூர் வந்து இனிதே நிறைவடைந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வீடியோ வந்து முடியல, ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம லிங்கன் மெமோரியலுக்கு என்டர் ஆக இந்த ஸ்ட்ரெச்சில் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டே இந்த ஃபவுண்டைன் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டைனை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா பில்லர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பில்லர்ஸ்லேயுமே வந்து அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட பேரும் எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டேட் இருக்க அந்த பில்லருக்கு முன்னாடி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நீங்களும் பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டோட பேர் எந்த பில்லரில் இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்ம விஹா விளாக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ, பாய்.